வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மார்கழி மாசம் பொறந்துருச்சு. இன்னைக்கு மார்கழி முதல் நாள். இந்த சமயத்துல இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு பதிவு வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக, ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு. அதாவது திமுகவுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், திமுகவுடைய இன்றைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி, நாடாளுமன்ற எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதாவது ஆண்டாள் வேடமிட்டு அவங்க எடுத்த ஒரு புகைப்படத்தை போட்டு மார்கழி மாசத்துக்கான வாழ்த்துக்களை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து பல பிரபலங்கள் வந்து கீழே லைக்ஸ் போட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஹார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் இது பெருவாரியான ஹிந்துக்களாக வரவேற்கப்படும் பொழுது, ஒரு சில சோ கால்டு ஹிந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்து மதத்துக்கு நாங்க தான் காப்பாளர்கள் அப்படின்னு பேசக்கூடிய ஹிந்துத்துவவாதிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக பகுத்தறிவு கட்சின்னு சொல்றீங்க, கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட கட்சி அப்படின்னு பேசுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இது என்ன இரட்டை வேடம்? அப்போ ஓட்டுக்காக என்ன பண்ணாலும் நீங்க செய்வீங்களா? அப்படிங்கிற விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. யார் யாரு என்னென்ன விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யார் வந்து களத்துல தொகடீர்னு குதிச்சு கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கஸ்தூரி அக்கா. யார் நம்ம கஸ்தூரி அக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடைகள்லாம் அப்படியே சனாதன கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு சினிமால குத்து விளக்கு குத்து விளக்கு சத்தியமா நான் குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு பாடி ஆடக்கூடிய நம்ம கஸ்தூரி அக்கா தான். கஸ்தூரி அக்கா என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழச்சி அவர்களின் ஆண்டாள் வேடம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, வரவேற்கிறேன். திருமிகு தமிழச்சி போல திமுகவில் மற்றோரும் சனாதன வெறுப்பை கைவிட்டுவிட்டு தமிழுக்கும் இந்து மதத்திற்கும் தொண்டாற்றியவர்கள் வரலாற்றை போற்றுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இங்க யாருமே தமிழுக்கோ இந்து மதத்திற்கோ தொண்டாற்றியவர்களை போற்றாமல்லாம் இல்ல. தமிழுக்காக தொண்டாற்றிய எத்தனையோ பேரை மேடைகளில் திமுக தலைவர்களே போற்றி பேசியிருக்கிறாங்க. நாங்க எதிர்க்கிறது சனாதன கொள்கைகளை மட்டும்தான், இந்து மதத்தை இல்ல. இத தெளிவா இவங்க என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிச்சு இங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். திமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சி, 75 வருட பாரம்பரியம் உள்ள கட்சி. பெரியார் அவர்களுடைய கொள்கைகளுக்கு அரசியல் வடிவம் கொடுத்த ஒரு கட்சி. அந்த காலத்துல பெரியார் தீவிரமாக கடவுள் மறுப்பு பேசினார்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு அது தேவைப்பட்டது. ஏன்னா இந்த சனாதனம் பேசக்கூடிய இந்த கும்பல் தான் கிட்டத்தட்ட 2000 3000 வருஷமா பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வை கற்பித்து, இன்னார் இந்த வேலையை தான் செய்யணும், இன்னார் படிக்க கூடாது, இன்னார் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த உலகத்துல பிரிவிலேஜ்டா பிறந்தவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான், அதனால எல்லா சலுகைகளையும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும், அவாதான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், மற்றவர்களுடைய பிறப்போடைய பயனே பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யறதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காலாங்காலமா ஜெனரேஷனா இவர்களுடைய அடக்குமுறையினாலையும் ஒடுக்குமுறையினாலையும் மக்களுடைய மனசுல புகுத்தி இதை கேள்வி கேட்காத அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கடவுளை காட்டி இதெல்லாம் மீறினா கடவுள் கோச்சுருவர், கடவுள் தண்டிச்சுடுவர் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டி காட்டி பயமுறுத்தி இவங்களெல்லாம் அடிமையா வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்துலதான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற ரெவல்யூஷனரிஸ் வந்தாங்க. பிறப்பால எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான், இதுல உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எதுவுமே இல்ல, ஆண் பெண் 2 பேருமே சமம், ஒரு ஆணுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும்னா அதே உரிமைகள் ஒரு பெண்ணுக்கும் கிடைக்கணும், ஒரு உயர் சாதியில பிறந்தவனுக்கு எல்லா பிரிவிலேஜஸும் கிடைக்கும்னா அதே பிரிவிலேஜஸ் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு பிராண்ட் பண்ணிருக்கீங்களே அந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த சமூக கட்டமைப்பை எதிர்த்து போராடினாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பெரியார் அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு அலர்ஜியா இருக்கு. அம்பேத்கர் அமைத்த அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு இந்த கும்பல் நினைக்குது. ஏன்னா பெரியார், அம்பேத்கர் போன்றவர் ஒட்டுமொத்த இந்த சமூக கட்டமைப்பே போலி, இத புரட்டி போடணும், இங்க ஒரு சமூக நீதி சமூகம் உருவாகணும், பிறப்பால யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, மதத்தால யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, மொழியால யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் சமமா சந்தோஷமா ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யாராவது நிம்மதியா ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாதான் இந்த கும்பலுக்கு பிடிக்காதே. இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பெண்கள் எல்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும், 6 மணிக்கு மேல வெளியில போக கூடாதுன்னு அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நைட் ஆனா எந்த பப்புக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க பையையும் தூக்கிட்டு. ஆனா அடுத்தவனுக்குன்னு வரும்பொழுது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. இப்ப தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே எடுத்துக்கங்களேன், அந்த போட்டோவை பாருங்க.
உண்மையிலேயே ரொம்ப அழகா, ரொம்ப தெய்வீகமா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு 63 வயசு ஆகுதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? எந்த அளவுக்கு ஃபிட்டா, ஹெல்த்தியா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த வயசுலயும் இப்படி ஒரு போட்டோ எடுத்து பதிவு போடணும் அப்படின்னு தோணுதுல்ல. அப்ப அந்த வாழ்க்கைய அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க. வாழ்க்கையில மற்றவங்களோட எந்த அளவுக்கு அவங்க அன்ப பகிர்ந்துக்கிறாங்க. அந்த அன்பு அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தையும், ஆரோக்கியத்தையும் குடுக்குது அப்படிங்கிறத இந்த ஒத்த போட்டோ உணர்த்துதுல்ல. கஸ்தூரி போன்றவர்கள்லாம் நீங்கலாம் சனாதனத்த தூக்கி பிடிக்கிறவங்க தானே! ஏன் உங்களுக்கெல்லாம் தோணல? இப்ப இத பார்த்து எரியுதுடி மாலா, ஃபேன 22ல வை அப்படின்னு கமெண்ட் போட தெரியுதுல்ல. உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் தைரியம் இருந்தா, இப்படி ஒரு போட்டோவ எடுத்து போட வேண்டியது தானே! அதுவும் நம்ம கஸ்தூரி அக்கா தினமும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க, போட்டோஸ் போடுறாங்க. எல்லா சினிமா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி வேற போடுறாங்க. ஏன் கஸ்தூரி அக்காக்கு இப்படி ஒரு போட்டோ போடணும்னு தோணல? சரி உங்க கட்சியில எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. வானதி அக்கா இருக்கிறாங்க, குஷ்பு இருக்கிறாங்க. ஏன் நம்ம தமிழிசை அக்கா இருக்கிறாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் இவங்கள ஆண்டாள் கெட்டப்ல இமேஜின் பண்ணிட்டு சிரிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. இப்பவே சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் மார்கழி மாசத்தின் மீதும், மார்கழி உணர்த்தக்கூடிய அந்த தார்மீக சிந்தனைகள் மீதும் நம்பிக்கை இருக்கு, பற்று இருக்குன்னா பண்ண வேண்டியது தானே! உங்கள யாரு கைய புடிச்சு நிறுத்துனது? அப்புறம் இந்த திமுகவில் இரட்டை நிலைப்பாடு. திமுக என்னைக்குமே ஏதோ ஒரு மதத்துக்கு எதிரியாக இருந்ததே இல்ல. அந்த மதம் கற்பிக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கு தான் எதிரியா இருந்திருக்கு. ஏன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சொந்த சேனலான கலைஞர் தொலைக்காட்சியில ராமானுஜர பத்தி ஒரு சீரிஸ் எழுதலையா? ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கங்களேன். அவருடைய மனைவி ஒவ்வொரு கோவிலா ஏறி இறங்குறாங்க. அவ்வளவு தெய்வீகமா இருக்கிறாங்க பார்க்கும் பொழுது. அவங்க கொஞ்ச நாள் முன்னால ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல கீழ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கமெண்ட்ஸ். உங்கள பார்க்கும் பொழுதே மனசுக்கு அமைதியா இருக்கு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்ளோ தெய்வீகமா இருக்கிறீங்க. நீங்க பல நாள் சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. வாழ்த்தக்கூடிய 99% பேர் இந்துக்கள். யாருமே உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு எங்களுக்கு பிடிக்கல. நீங்க ஒரு போலி ஹிந்து அப்படின்னா யாரும் சர்டிபிகேட் குடுக்கல. உண்மையா, உணர்வு பூர்வமா அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. அதுதாங்க திராவிட கொள்கை. இங்க பெரியார நம்புறவங்களும் கருப்பு சட்டை போடுவாங்க. ஐயப்போ கோவில் போறவனும் கருப்பு சட்டை போடுவான். நாங்க பெரியார் கொள்கைகள, கடவுள் மறுப்பு கொள்கைகள ஏத்துக்கிட்டதா கருப்பு போடுறோம். நாங்க ஐயப்பன் பக்திய ஏத்துக்கிட்டதுனால கருப்பு போடுறோம். அப்படின்னு இன்னொருத்தருடைய உணர்வ மதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ்நாடு சமூகம் இருக்கு. அதுதான் உண்மையான ஹிந்துக்கும், இந்த போலியான ஹிந்துத்துவவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். உண்மையான ஹிந்து பக்கத்து வீட்ல குல்லா போட்டுட்டு ஒருத்தன் இருந்தான்னா, அவன் என்னுடைய சகோதரன். அவனோட நான் ஒத்துமையா, சந்தோஷமா இருக்கணும். அவனுடைய மத நம்பிக்கைய, அவனுடைய உணர்வுகள நான் மதிக்கணும் அப்படின்னு நெனைப்பான். ஆனா போலி ஹிந்துத்துவவாதி, பாருங்க அவன் குல்லா போட்டிருக்கான். அவனால ஹிந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு மத்தவங்கள தூண்டி விடுவான். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கும்பல் இந்த மாதிரி ஒரு முயற்சியில தான் இறங்கியிருக்கு. அதே மாரி நம்ம எஸ்.ஜி. சூர்யா அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. மார்கழி முதல் நாளான இன்று நமது தென் சென்னை எம்பி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேடமிட்டு பக்தி பரவசத்தில் மேடைக்கு மேடை சனாதனத்தை வேரறுப்போம் பெரியார் மண் என்று முழங்கும் திராவிட மாடல் கொள்கை மார்கழி பனியில் கரைந்து விட்டதோ. கொள்கை என்னைக்குமே கரையலங்க. எங்களுக்கு கொள்கையில தெளிவு இருக்கு. சனாதன தர்மம் கற்பிக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தான் நாங்க எதிர்க்கிறோம். பிற்போக்குத்தனத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம். மற்றபடி உண்மையிலேயே மன நிம்மதிக்காக கோவிலுக்கு போகக்கூடிய இந்துக்களை இங்க யாருமே எதிர்க்கல. இன்ஃபேக்ட் தந்தை பெரியார் அவர்கள் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினாரு. யாருக்காக நடத்தினாரு? அவருக்கு தான் கடவுள் மீது நம்பிக்கை இல்லையே. எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய வழிபாட்டு உரிமைய நான் வாங்கி குடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினார். இறந்து போகும்போது கூட என்ன சொன்னாரு? எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை எல்லா ஜாதிக்காரங்களும் கருவறைக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இறந்து போனாரு. அப்படிப்பட்ட அவருடைய கடைசி ஆசைய நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை நடைமுறைப்படுத்தியவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த கூட்டம் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல விளக்கேத்த விட மாட்டேங்கிறாங்க. ஹிந்துக்களே உங்களுக்கு ஆபத்து. ஹிந்து மதத்தை திமுக அவமதிக்கிறது. ஆன்டி ஹிந்து பார்ட்டி திமுக. ஹிந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனா அதே மேல்பாதி கோவில்ல என்ன நடக்குது? திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள யாரு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க? பட்டியலின மக்களை போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. யாரு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க? பாமகவை சேர்ந்த உயர் சாதியை சேர்ந்த ஹிந்துக்கள் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கோவில்ல நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஹிந்துக்கும் முஸ்லிம்கான பிரச்சனையா? ஹிந்துக்களுக்கு இடையவே பிறப்பால் நான் வசத்தின்னு நினைக்கக்கூடிய ஆண்ட பரம்பரை நினைக்கக்கூடிய ஹிந்து பிறப்பால் நீ என்னுடைய கம்மி
அதனால என்னோட கோவிலுக்குள்ள உனக்கு வர்றதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு பேசுறான். இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுச்சு? ஐயையோ இந்து மதத்துக்கு ஆபத்து, இந்து மதத்தை சேர்ந்தவங்கள ஒடுக்குறாங்க, வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு இந்த எஸ்.ஜே. சூர்யாவோ கஸ்தூரியோ அங்க போய் பட்டியலின மக்களுக்காக நின்னு இருந்தாங்கன்னா நீங்க உண்மையான ஹிந்து. மாறாக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க? பாமகவுக்கு ஆதரவாக அங்க நின்னு கோஷம் போட்டாங்க. வேங்கை வயல்ல திமுக கூட்டணி என்ன செஞ்சது, திருமாவளவன் என்ன செஞ்சது அப்படின்னு பேசக்கூடிய இந்த கூட்டம் வேங்கை வயலுக்காக என்ன செஞ்சிருக்கு? வேங்கை வயல்ல யாருக்கு பிரச்சனை? இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கு பிரச்சனையா, இல்ல இந்துக்களுக்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் பிரச்சனையா? அங்கேயும் சாதி பிரச்சனை. பிறப்பால் நான் உயர்ந்தவன், பிறப்பால் நீ என்னோட கம்மிங்கிறதுனால நீ குடிக்கக்கூடிய தண்ணியில நான் மலத்தை கலப்பேன் அப்படின்னு ஒருத்தன் பண்றான். அப்போ உண்மையிலேயே நீங்க இந்து மதத்தை காப்பவர்களாக இருந்தா என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அங்க போய் நின்னு அந்த மக்களுக்காக போராடி இருக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு சங்கி அங்க போச்சா? அவங்களுக்காக குரல் கொடுத்துச்சா? போராடிச்சா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேக்குறாங்களே, தேவையில்லாத இடத்துல எல்லாம் ஈடியும் சிபியும் மூக்க நுழைக்குதே. ஏதாவது ஒரு சங்கி போய் அங்க நின்னு நான் உங்களுக்கு நியாயம் வாங்கி தரேன் அப்படின்னு போய் நின்னுச்சா? விஜய்க்கு ஒரு பிரச்சனை, ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் வந்து நிக்குது. ஆனா பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எவனாவது கண்டுக்கிறானா? அப்ப சொல்லுங்க, யாருக்கு உண்மையிலேயே இரட்டை நிலைப்பாடு? திமுக இத்தனை மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. மகளிர் உரிமை தொகைய நாங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம், கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களா? இலவச பஸ் பயணம் சிறுபான்மையின மக்களுக்கு தான், இந்து மக்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா? புதுவை பெண் திட்டத்திலேயோ தமிழ் புதல்வன் திட்டத்திலேயோ இந்து குழந்தைங்க படிக்க கூடாது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ன்னு ஒரு திட்டம். முதல் 48 மணி நேரத்துல எந்த விபத்து நடந்தாலும் இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அரசாங்கம் தன்னுடைய செலவுல. அங்க போய் நீ ஹிந்து நீ முஸ்லிம் அப்படின்னு ஏதாவது பேதம் பாக்குதா? கொள்கை தலைவராகவும் சரி, கட்சி தலைவராகவும் சரி, மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் சரி, அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எந்த ஒரு நேரத்திலையும் 2 மதத்துக்குள்ள சண்டைய மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தது கிடையாது. எப்பவுமே நியாயம் எந்த பக்கம் இருக்கோ, சமூக நீதி எந்த பக்கம் இருக்கோ, எந்த மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவங்க பக்கம் நிக்கிறாங்க. இதுதான் உண்மையான பகுத்தறிவு. இந்த தத்திகளுக்கு அதெல்லாம் புரியாது. பகுத்தறிவுனா உடனே கடவுள் மறுப்பு தான் பகுத்தறிவு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. பகுத்தறிவு அப்படிங்கிறது பிரிச்சு பார்க்கணும். வாட் இஸ் ரைட், வாட் இஸ் லெஃப்ட் அப்படின்னு பிரிச்சு பார்க்க கூடாது. வாட் இஸ் ஜஸ்ட் அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். அந்த தெளிவெல்லாம் இருந்ததுன்னா இதுங்கெல்லாம் ஏன் சங்கியா சுத்திட்டு இருக்குங்க? எனிவே, தமிழச்சி தங்கபாண்டியனோட இந்த போஸ்டுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் பாராட்டி இருக்கிறாங்க. இந்த வயசுலயும் ரொம்ப அழகா ஆரோக்கியமா இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் போடுங்க. சங்கிகளுக்கு எரிச்சல் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல. இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ற கட்சியும் சரி, அதில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, என்னைக்குமே மதங்கள் பக்கம் நின்னு போராடினது இல்ல, மக்கள் பக்கம் நின்னு போராடி இருக்கிறாங்க அப்படிங்கறத உணர்த்து. நன்றி, வணக்கம்.